ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொபைலோடைய மெமரி ரீசெட் ஆகுற மாதிரி நம்மளுடைய மெமரி ரீசெட் ஆனா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா? பிரிட்டிஷை சேர்ந்த மியூசிஷியனான கிளேவ் வியரிங் சொல்றவருக்கு எவ்ரி 7 to 20 seconds ஒன்ஸ் வந்து அவருடைய மெமரி வந்து ரீசெட் ஆகிருக்கு. இதனால என்ன ஆயிருக்குன்னா, ஒவ்வொரு டைமும் அவருடைய மைண்ட் ரீசெட் ஆகிட்ட அப்புறம் அவர் வந்து கோமால இருந்து ரிகவர் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு. அப்புறம் அவர் பாக்குற எல்லா விஷயமே வந்து அவருக்கு புதுசா தெரிஞ்சிருக்கு. அவர் இதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு. இவருக்கு எதனால இப்படி ஆகியிருக்குன்னா, அதாவது அவருடைய 40sல வந்து அவருடைய பிரெயினை HSV1 சொல்ற வைரஸ் வந்து அட்டாக் பண்ணிருக்கு. இதனால அவருடைய சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த பாதிப்புனால அவர் வந்து 2 டைப் ஆஃப் அம்னீஷியாவால சஃபர் ஆயிருக்காரு. ஒன்னு பாத்தீங்கன்னா ஆன்டிரோகிரேட் அம்னீஷியான்னு சொல்றாங்க. ஆன்டிரோகிரேட் அம்னீஷியாவால என்ன ஆகுனா, அவருடைய பிரசன்ட் மெமரிஸை வந்து லாங் டைமுக்கு ஸ்டோர் பண்ண முடியாது. அதாவது வந்து நியூ மெமரிஸை வந்து அவங்களுடைய பிரெயின்ல வந்து ஃபார்ம் பண்ணி ஸ்டோர் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு டைப் பாத்தீங்கன்னா ரெட்ரோகிரேட் அம்னீஷியான்னு சொல்றாங்க. அதுனா அவங்களுடைய பாஸ்ட்ல நடந்த எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்களால வந்து ரீகால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாத்தையுமே மறந்து அவருடைய ஒய்ஃபை மட்டும் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு டைமும் அவருடைய மெமரி ரீசெட் ஆகும் போதும் அவருடைய ஒய்ஃபை வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்டோட அவங்க கிட்ட நடந்துகிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் அவர் ஒரு மியூசிஷியன்றதுனால அவர் கத்துக்கிட்ட எல்லா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே வந்து கரெக்டா பிளே பண்ணியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ்.